சரி அப்படியே ஒரு ஆசைங்க. தமிழ்நாட்டில் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீஃப் மினிஸ்டர் யார் இது வரைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆசை. யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. சரி, நமக்கு தான் சொந்த மூளை கிடையாத, குரோக் இலானோட கேட்டு பார்த்தேன். சரி, நான் எடுத்ததில் நான் கன்சிடர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் காமராஜ், 2வது எம்ஜிஆர், 3வது சிஎம் ஜெயலலிதா, 4வது சிஎம் கருணாநிதி. ஸோ இந்த 4 பேரை தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ இதில் யார் வந்து ரியலாகவே மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது நான் 3 விஷயத்தை எடுத்துக்கிட்டேங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அந்த டைமில் யார் நிறைய பில்ட் பண்ணியிருக்காங்க, பெரிய டேம்ஸ், பெரிய பெரிய டேம்ஸ் யார் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், கவர்மெண்ட் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜஸ் யார் நிறைய கட்டியிருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு குரோக் கிட்ட தாங்க கேட்டேன். அது கொடுத்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸ் எடுத்துக்கலாமே. ஸ்கூல்ஸில் மிஸ்டர் காமராஜ் இருக்கார் இல்லையா, 18,000 ஸ்கூல்ஸ் கட்டியிருக்காரு. 18,000 ஸ்கூல் கட்டியிருக்கான் அந்த மனுஷன். ஓகே, எம்ஜிஆர் எடுத்தீங்கன்னா ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்லேருந்து 2000 சொல்லுதுங்க. சிஎம் ஜெயலலிதாவும் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லுதுங்க. அப்படின்னா ஒரு 100, 200, 300, 400 அதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மிஸ்டர் கருணாநிதி இருக்கார் இல்லையா, அவரும் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லுதுங்க. ஸோ இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா, அந்த மனுஷன் எப்போ இருந்தார் தெரியுமா? 54 ஜஸ்ட் 63 வரைக்கும் இருந்திருக்கான் அந்த மனுஷன். 18,000 ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பண்ணியிருக்கான். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுங்க, நான் படித்தது எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்நாடு இப்போ ஓரளவுக்கு எல்லாம் படித்து ஓரளவுக்கு இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ரீசன் இந்த ஆளாக தான் இருப்பான் போல தெரியுதுங்க, மிஸ்டர் காமராஜ் தான் நினைக்கிறேங்க. செகண்ட் எடுத்துக்கிட்டேன் டேம்ஸுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கருணாநிதி எடுத்துக்கோமே. சிஎம் கருணாநிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய டேம் இது 0 தான் கட்டியிருக்காரு அந்த ஆள். பட் நம்மளோட டிஎம்கே ஆளுங்க வந்து ஏதோ 42 டேம் அது இதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் சின்ன சின்ன வடிகால் மாதிரி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய டேம் ஒன்று கூட இல்லை. தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். மிஸ் ஜெயலலிதா அம்மாவும் ஒன்றுமே கட்டலைங்க பெருசாக, எம்ஜிஆரும் ஒன்றுமே கட்டலைங்க பெருசாக. இந்த காமராஜ் இருக்காரு, இந்த ஆளுக்கு என்ன வேலையே இல்லையா? டேமே தான் கட்டிகிட்டு இருந்திருக்காரா என்ன? 9லேருந்து 14 நம்பர் கட்டியிருக்காங்க நாங்கள் பெரிய டேமு. நான் சொல்கிறேனே, லோவர் பவானின்னு ஒன்று இருக்குங்க, வைகை டேமு, பரம்பிக்குளமா அப்படின்னு ஒரு டேமு, கிருஷ்ணகிரியில் ஒரு டேம் கட்டியிருக்காரு, சாத்துன்னு ஒரு டேமு, அமராவதி டேமு, ஆரணி டேமு, புல்லம்பாடி டேமு, நெகாருவா ஏதோ ஒரு டேமு, காமராஜ் சாகர்னு ஒரு டேம் கட்டியிருக்காருங்க. இந்த ஆள் யாருங்க? இந்த ஆள் எப்போ கட்டியிருக்காரு தெரியுமாங்க? 1954லேருந்து 1963 வரைக்கும் இவ்வளோ டேம் கட்டியிருக்காருங்க இந்த மனுஷன். எவ்வளவு பெரிய திங்கிங் பண்ணியிருக்கான் பாருங்களேன். எனக்கு என்ன அந்த ஆள் இப்போ இருந்திருந்தா, இப்போ பாருங்க, நம்ம தண்ணிக்காக, காவிரி தண்ணிக்காக கர்நாடகாவில் போய் காலில் விட வேண்டியிருக்கு, கெஞ்சிட்டு கிடக்குறோங்க. இந்த மனுஷன் இவ்வளோ டேமை கட்டலைன்னா நம்ம நிலைமை என்னங்க ஆயிருக்கும்? என்ன நினைக்க கூட முடியலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் இப்போ இருந்திருந்தான்னு வைங்களேன், நமக்கு எந்த வித கவலையும் இல்லைங்க. அடுத்தவன்கிட்ட காலில் விட தேவையில்லை. கேரளாவில் போய் முல்லை பெரியார்கிட்ட காலில் விட பெரிய தேவை கிடையாது. என்னங்க இப்படி பண்ணுறானுங்க? இப்போ உள்ள நம்ம சிஎம்ஸ் எல்லாம் இதெல்லாம் திங்க் பண்ணணுங்க. ஒரு என்னங்க கதையாக இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது இன்ஜினியரிங் காலேஜ்னு போனீங்கன்னா, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு போனீங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதனால் 54லேருந்து 63 வரைக்கும் 4 காலேஜ் கட்டியிருக்கான். ஓகே, எம்ஜிஆர் இருக்கார்ல, அவர் ஒரு 2 காலேஜ் கட்டியிருக்காரு. ஜெயலலிதா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 5 காலேஜ் கட்டியிருக்காங்க. நம்ம சிஎம் கருணாநிதி இருக்கார்ல, அவர் 10 காலேஜ், நியராக 10 காலேஜஸ் கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ 10 காலேஜ் கட்டியிருக்காரு. 54லேருந்து 63 வரைக்குமே 4 காலேஜ் அப்போவே கட்டியிருக்காருங்க அந்த ஆள். கலைஞர் காமராஜர் எவ்வளோ பெரிய விஷயத்தையாக இருந்திருக்காரு அந்த ஆள். எனக்கு தெரிஞ்சுங்க அந்த ஆள் தாங்க நம்ம தமிழ்நாடு ஓரளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு. ஐயா காமராஜ் அவர்களே, என்னை பொறுத்த வரைக்குங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சிஎம்மாக இருந்தவங்களில் பெஸ்ட் சிஎம் அப்படின்னா மிஸ்டர் காமராஜ் மட்டும்தாங்க. அவரால் தான்
இது வரைக்கும் நம்ம ஆளுங்க கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல, நாங்கள் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்னு, அந்த மாடல் இந்த மாடல், அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அந்த ஆள் போட்ட பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக அந்த ஆள் ஓரளவு போட்டிருக்கிறாங்க. அதனால நம்மெல்லாம் படிச்சுக்கிட்டோம், நம்ம அப்பா அம்மா படிச்சுக்கிட்டாங்க. அதனால தாங்க தப்பிச்சிருக்கிறோம் நம்ம. தெய்வமே, வணக்கம் தெய்வமே, நீங்கள் தான் தெய்வமே, எல்லாமே பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, என் சிற்றறிவுக்கு சொல்லியிருக்கு. அதுவும் என்னோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோக் இருக்குல்ல, அது ஒன்று தாங்க. வர்றவங்க இன்னும் புதுசாக சிஎம் வர்றோன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், புதுசாக ஏதாவது செய்யுங்க. சும்மா ஃப்ரீயாக இல்லை அது கொடுத்தேன் இது கொடுத்தேன் எதுவும் சொல்லாதுங்க. இப்போ பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன் அதெல்லாம் கதையாக சொல்லாதுங்க. அந்த ஆள் இன்னைக்கு ஒரு 10 வருஷம் காமராஜ் எக்ஸ்ட்ரா சிஎம்மாக இருந்திருந்தேன்னா இந்த 1000 ரூபாய்க்கு கையேந்திர நிலைமை இது வரைக்கும் யாருக்கும் வந்திருக்காதுங்க. எல்லாரையும் நல்லா வச்சுருப்பான். ஓகே, எனிவே நமக்கு இருக்கிற தலையெழுத்து இது தானே. லெட்ஸ் சி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.